கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிறார். இன்றைக்கு சிந்தனை தான் செய்தி 7ஆம் அதிகாரம் 7ஆம் வார்த்தை, நான் கேட்டால், நீங்கள் கேட்டால் நான் தருவேன் என்றுதான் இன்றைக்கு இறை சிந்தனையாய் நமக்கு தரப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை அவருடைய அப்பா கிட்ட ஒரு சின்ன கார் கேட்குது, பொம்மை கார் கேட்குது, வாங்கி தருவாங்க. அதே குழந்தை செல்போன் கேட்டா அப்பா வாங்கி தர மாட்டார். அதே குழந்தை செல்போன் கேட்டா அப்பா வாங்கி தர மாட்டார். ஏனென்றால் இந்த நேரத்துல பொம்மை கார் வச்சு விளையாண்டால் போதுமானது என்று அப்பாவுக்கு தெரியும். அதுபோல அன்பர்களே, சில தருணங்கள்ல எந்த நேரத்துல எதை கொடுக்கணும் என்று எங்களுடைய அப்பாவிற்கு தெரியும், உங்களுடைய அப்பாவிற்கு தெரியும். அப்போ கொடுக்காத பொழுது குழந்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற பொழுது அந்த அப்பா அந்த குழந்தை அழுவதை பார்த்து சும்மா இருப்பாரா என்றால் இல்ல, இந்த குழந்தைய பேச்சுவான், அந்த குழந்தைக்கு அன்பை காட்டுவான். அந்த கார் செல்போன் வாங்கி தருவதற்கு பதிலாக அதற்கு இணையாக வேறொன்றை தருவார். அதை திடப்படுத்தும் அது அந்த குழந்தையை கேட்கும். என் அப்பா வாங்கி தருவாங்க நம்பிக்கையை தரும். கேட்டுக்கொண்டே இருங்க, அவர் உங்களை தேற்றுவார், அவர் ஆசீர்வதிப்பார். எனவே உங்கள் ஜெபத்திலே கலந்து போகாதுங்கள். அதான் இறைவன் சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 7ஆவது வார்த்தை மத்தேயு நற்செய்தியிடுங்க. 7ஆம் அதிகாரம் 7ஆவது வார்த்தையை வாசிங்க. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் சொல்றாரு, நீ கேட்டுட்டே இரு, முடிந்தவரை அது கிடைக்கும் வரை நீ கேட்டுக்கொண்டே இரு சொல்றாரு. நிறைய பிரேயர்ஸ் அன்ஆன்சர் தான். நிறைய பிரேயர்ஸ் நம்ம கேட்டுட்டே இருக்கோம், அது ஒன்றும் ஆன்சர் ஆகவே இல்லை. ஆனால் அது என்ன நடக்கும் அப்படின்ற தெளிவை இன்றைக்கு ஆண்டவர் தருகிறார். ஏன் கேட்டுட்டே இருக்கணும் என்ற தெளிவை ஆண்டவர் தருவதாகவே இந்த இறை சிந்தனை பார்க்கிறோம். அடுத்த வார்த்தை கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்த வார்த்தை தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். தேடிக்கொண்டே இருக்கணுமா வாழ்க்கையில தேடல். அடுத்த வார்த்தை தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்கிறார். என்னடா, தேடிக்கொண்டே இரு, அவரிடம் தட்டிக்கொண்டே இரு, நீ கேட்டுக்கொண்டே இரு. அதுதான் ஜெபத்தினுடைய சாரம். நீ கேட்டுக்கிட்டே இரு. தருவதோ தரதோ கையில இருக்கு, ஆனா கேட்கறது ஒரு உரிமை. அதுதான் இன்றைக்கு சிந்தனை. அவரிடம் கேட்பதே என்னோட உரிமை. ஏனென்றால் அவர் என்னுடைய அப்பா, அவருக்கு தான் உரிமை கேட்க முடியும். நான் உங்ககிட்ட வந்து கேட்க முடியாது, நீங்க என்கிட்ட கேட்க முடியாது. ஆனால் நாம் இருவருமே அவரிடம் உரிமையாக கேட்கலாம். எனவே கேட்பதை நிறுத்திக் கொள்ளாதீர்கள். அது நடக்குதோ நடக்கலையோ, கேட்பதை நிறுத்திக் கொள்ளாதீர்கள். அப்ப ஆண்டவர் தரமாட்டாரா என்றால் தருவார். அவர் அப்பா, அவருக்கு தெரியும் எப்பொழுது தரணும், இப்ப தரப்படாது. அவர் தருவார். ஆனால் எப்படி தருவார் என்றால் நாம் கேட்கிற வழியில் அல்ல, அவர் நினைக்கிற வழியில். அது எப்படியாவது இருக்கும், ஆனா அவர் நமக்கு தரணும், அவ்வளவுதான். எனவே கேட்டுக்கிட்டே ஜெபத்துல தளர்ந்தே போகாதீங்க, ஜெபத்துல தோய்வு அடையாதீங்க. நீங்க கேட்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருங்கள், முயற்சித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் உங்களால் முடிந்த வரை அல்ல, நீங்கள் நினைத்தது முடியும் வரை என்று சொல்லுவார்கள். அதுதான் சொல்லுவாங்க. அது போல அன்பர்களே, கேட்டுக்கொண்டே இருக்கும். அவர் எப்படி கொடுப்பார் என்றால் அவர் கொடுக்க வேண்டிய அவருடைய வழியில் கொடுப்பார், என் வழியில் அல்ல. அவர் கொடுப்பார். எந்த ஜெபமும் கேட்கப்படாத ஜெபம் அல்ல, எந்த ஜெபமும் அவரால் நிராகரிக்கப்படுவதில்லை. ஆனால் குறித்த காலம் வரை அவர் காத்திருக்க வைக்கிறார். அப்ப அந்த காத்திருக்கிற தருணத்தில் என்ன நடக்கும் என்றால் அந்த காத்திருத்தலுக்கான திடத்தை அவர் தருவார், அந்த ஆற்றலை அவர் தருவார். எனவே கேட்கும் பொழுது சரியானதை கேட்கிறோமா என்ற சிந்தனை தெளிவு இருக்கணும். நம்ம பிரேயர் ஆண்டவருக்கு உகந்தவற்றை தான் கேட்கிறோமா, இல்ல தவறானவற்றை நம்ம கேட்டுட்டு இருக்கோமா, அந்த சிந்தனை தெளிவு இருக்கணும். அதுல நீங்க தெளிவாக இருக்கிறீர்கள் என்றால் நான் கேட்கறது சரியானது, நான் எனக்குரியதான் கேட்கிறேன், நான் நேரியதான் கேட்கிறேன், எது நியாயமோ அதை தான் கேட்கிறேன் என்றால் நண்பர்களே கேட்டுக்கொண்டே இருங்கள். நிச்சயமாய் அவர்கள் தருவார், அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் தருவார். ஆனால் நாம் கேட்கிற வழியில் அல்ல, அவர் நினைக்கிற வழியில் அது சேரும். தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். தேடிக்கொண்டே இருங்க. எங்க உங்க ஜெபத்துல தேடுங்க, உங்க நற்கரத்துல தேடுங்க, ஜெபமாலையில தேடுங்க, திருப்பலியில தேடுங்க, தனி ஜெபத்துல தவக்காலத்துல உங்கள் அறையில இருந்து உங்கள் வீட்டில் இருந்து தனி ஜெபத்துல இருந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். நண்பர்களே, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், தட்டுகள் திறக்கப்படும். எந்த கதவுகளா மூடிருக்கலாம், வாழ்க்கையில் ஆசீர்வாத கதவுகள் எது வேணா மூடிருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், இறை வார்த்தையை வைத்து சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசுசாமியின் பெயரால் சொல்லுகிறேன், தட்டிக்கொண்டே இருக்கிற நண்பர்கள் அவர் திறப்பார், அவர் ஆசீர்வாதமாய் திறப்பார். எப்படி ஒரு குழந்தை எதை கேட்கிறதோ அதை வைத்துதான் தருவதும் தராத அந்த தந்தை முடிவு பண்ணுவார் நம்மளுடைய வாழ்க்கையில. அது போலதான் என் அப்பாவும் எனக்காக அவர் முடிவு பண்ணுவார். கேட்பதின் உரிமை, நான் கேட்கறது நிறுத்த மாட்டேன். ஆனால் அதை தருவதும் தராத அவருடைய சுத்தம். அது கிடைக்கும் வரையிலே அவர் என்னை தேற்றுவார், என்னை ஆசீர்வதிப்பார், அதுக்கான எடுத்து தருவார். குழந்தை அழுகிற பொழுது அப்பா பார்த்து சும்மா இருக்க மாட்டார், அதை தேற்றுவார். போல அவர் நம்மை தேற்றுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களோடு இருப்பார். எனவே கேட்டுக்கொண்டே இருப்போம், தட்டிக்கொண்டே இருப்போம். உண்மையை சொல்றேங்க, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன்,
இந்த தவக்காலத்துல இந்த ஈஸ்டர் உங்களுடைய ஈஸ்டரா மாறும். இந்த தவக்காலம் உங்களுடைய தவக்காலமா மாறும். கேட்டுக்கொண்டே சுவிப்பா நன்றி. வல்லவரை நல்லவரை நன்றி கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று சொல்கிறேன். தட்டிக்கொண்டே என்று சொல்கிறேன். தேடிக்கொண்டே என்று சொல்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆவது வார்த்தையில கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் தாங்க விண்ணப்பத்தில் என்னவெல்லாம் கேட்கிறார்கள், என்னவெல்லாம் வேண்டும் என்று வாஞ்சியோடு ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் பாதத்தில் வைக்கிறேன். அப்பா நீங்க தொடுங்க, ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரா என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள், கமெண்ட்ல என்னவெல்லாம் தேவைகள் அனுப்புகிறார்கள், என்ன ஜெப உதவிகள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நீங்க தொடுங்க. வல்லமையான இறை கிருபையிலே அதிசயங்களை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் தொடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுகிறேன். உங்கள் ஜெப தேவைகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறீர்களோ அவர் தந்து கொண்டே இருக்கிறார். அதிசயம் நடக்கும். ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை விடியற் காலை யூடியூபில் உங்களுக்கு ஒரு ஜீசஸ் சேவ்ஸ் ஃபார் தி ஃபெய்த் என்ற யூடியூப் சேனல்ல. எனவே விருப்பமுள்ளவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். முடிந்தால் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.